ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பாப்பமா பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. கோச்சிக்காமல் கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரும்ப வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறினது தக்கன வானதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாண்டியை தான் கல்யாணம் முடிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா போட்டு விளக்கமாத்த கொண்டு அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ எதுக்குமா நீ தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. நான் சின்ன பிள்ளை தானே, கல்யாணம் பண்ணி வெயின்னு நான் கேட்டால் உங்களுக்கு எங்கம்மா போச்சு, நீங்கள் ஏம்மா எனக்கு இப்போ உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னம்மா நீ சொல்லி தானம்மா செஞ்சோம், இப்போ என்னம்மா மாற்றி பேசுகிற, என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, அப்பாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா அப்படின்றாங்க. இல்லைப்பா, நம்ம கல்யாணம் முடிக்கிற நேரமாக பார்த்து பாண்டி ஏதாவது பேசிட்டா நம்ம என்னப்பா பண்ணுறது, அதுக்காண்டி தான்ப்பா நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் அவர்கிட்ட பேசிட்டேன், நான் வானதி கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறேன், நீங்கள் எதுவும் தலையிடாதீங்கப்பா, அந்த பிள்ளை போய் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வானதி சொல்கிறாங்க, அவன் என்ன சொன்னான், அப்படிலாம் கல்யாணம் முடிச்சு வைக்கக்கூடாது, நான் வானதியை தான் கட்டிக்குவேன், எனக்கு வானதி தான் வேணும் அப்படின்னு சொன்னானா அப்படின்னு. இல்லைம்மா, அப்படிலாம் சொல்லலை, நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு நிலாவும் நிலா ஃப்ரெண்டும் ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோழன் செஞ்ச ஒவ்வொன்றையும் நிலா ரசித்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்தவங்க கையில் கொடுத்துட்டு, என்ன நிலா ஒரே சிரிப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, சோழனை ஒரு நேரம் பார்த்தா நல்லா பேசணும்னு தோணுது, ஒரு நேரம் பார்த்தா ஏன்டா இவன் கூட பேசுகிறோம், இவனை பார்த்தாலே கோவமாக வருதே அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் சோழனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க போலையே அப்படின்றாங்க. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வானதி அவங்க ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. பாண்டியை பார்த்துக்கிட்டு, பாண்டி உன்னையே தான் கூப்பிட்றேன், உனக்கு காது கேட்குதா கேட்கலையா பாண்டின்னு கத்துறாங்க. இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும், வேணான்னு விலகி போகவும் விட மாட்டேற, சேர்ந்து வாழ்வோன்னு வாழ்ந்தால் நையின்னு எதையாவது பேசியே கொள்கிற, இப்போ என்னை என்ன தாண்டி செய்ய சொல்கிற, நான் தான் தெரியாமல் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொன்னால் உனக்கு எங்கே பாண்டி போச்சு, எனக்கு ஒரு கால் பண்ணக்கூடாதா, ஒரு மெசேஜ் பண்ணக்கூடாதா, ஏதாவது நீ பண்ணக்கூடாதா பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி எல்லா பக்கமும் லாக் பண்ணி வச்சுருக்க, வேறு எந்த பக்கம் நான் உன்னைய பார்க்குறது, உன்னிட்ட பேசுகிறது அப்படின்னு, நான் தான் தெரியும்ல பாண்டி, கோவம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏன் பாண்டி என்னை விட்டு கொடுக்குற, என்னால் உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது பாண்டி, நான் விளையாட்டுக்கு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன் உன் மேலே இருக்க கோவத்துக்கு, அதனால் மாப்பிள்ளையை பார்த்து எனக்கு அடுத்த மாதமே கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்றாங்க. என்னால் உன்னையை தவிர்த்து வேறு யார் கூடயும் வாழ முடியாது, என்னால் சத்தியமாக வாழ முடியாது, நீ வா, நீ என் கூட எங்கள் அப்பாட்ட பேசலையே, நான் தான் உன்னைய கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னே உங்கள் அப்பா கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு, நீ தானே தேவையில்லாத வேலை பார்த்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வானதியோட மாமாவும் அங்கிட்டு ரோட்டில் வராங்க. இங்கிட்டு பாண்டியை பிடிச்சி வானதி இழுக்கிறதே அவங்க பார்க்குறாங்க. என்னங்க ரோட்டில் போய் இந்த பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு 4 பேர் பார்த்தா என்னங்க செய்யுது, அடுத்த மாதம் கல்யாணம் வேற வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவரும் வண்டியை எடுத்துக்கிட்டு வராரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வானதி எப்படியோ கஷ்டப்பட்டு பாண்டியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தால் பாண்டியோட கெட்ட நேரமோ அந்த பிள்ளையோட நல்ல நேரமோ என்னமோ எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. பாண்டி உள்ளே வர்றதுக்கே தயக்கமாக தான் வராரு. வந்தோடனே பார்த்திங்கன்னா வானதியோட அப்பா பார்த்திங்கன்னா ஸ்டக்காகி போய் அப்படியே எந்திரிக்கிறார். அவ்வளோ ஒரு எப்படி சொல்ல ஷாக்கு அவருக்கு, என்னடா அந்த பையன் சரின்னு சொன்னவன் இப்படி வீட்டுக்குள்ளே நிற்கிறானேன்னு. அப்போ வானதியோட அண்ணன் ஓடி பாண்டியை அடிக்க வராங்க. அடிக்க நீ அவனை அனுப்புறியா இல்லையா அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டில் பார்த்தா அவங்க மாமாவும் வந்துடுறாரு. வந்துட்டு அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த பையனை ரோட்டில் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரையம்மா, ஏதாவது ஒன்று நம்ம என்னம்மா செய்கிறது, ஏன் என்னமும் பாண்டி எதுவும் வம்புழுத்தாப்லையா என்னன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்றாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் சொல்கிறத செத்த நேரம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வானதியோட அண்ணே பாண்டியை அடிக்கிறதுக்கு ஓடி வராரு. வந்தோடனே நான் சொல்கிறத கேள்றா அப்படின்றாங்க. அப்போ வானதியோட அம்மா சொல்கிறாங்க, செத்த நேரம் பொறுங்க, அவள் தான் என்னமோ சொல்கிறேன்றால அதை நம்ம கேட்போம் அப்படின்னு. என்னால் இப்போ பாண்டியை தவிர்த்து வேறு யாரையும் கல்யாணம் முடிக்க முடியாது, எனக்கு பாண்டி தான் வேணும். என்னங்க என் தலையில் குண்டத்துக்கு போடுறா, இவ என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல எங்கன்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க. பாண்டினாலையும் வாய் திறக்க முடியல, யாருனாலையும் வாய் திறக்க முடியல, வாயில் கையை வச்சுட்டு அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னே தெரில. அவங்க அம்மா கொந்தளிச்சு போய் உக்காந்துருக்காங்க. பாண்டினாலையும் என்ன பேசுன்னு தெரியலை. இந்த பிள்ளை இப்போ ஒரு மாதிரி அப்போ ஒரு மாதிரி மாற்றி பேசுது. நாடகம் இதோட முடிஞ்சிருச்சு. எல்லார் சூழ்நிலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.